சர்டன் கிலோமீட்டர்ஸ்க்கு பைக்கில் இன்ஜின் ஆயிலை மாற்றுறோம். ஆனால் இன்ஜின் ஆயிலில் டைப்ஸ்ன்னு இருக்குது. எந்த டைப்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் ஆயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க மக்களே. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆயில்ஸ்ன்னும் போது பேசிக்காக 3 டைப்ஸ் இருக்குது. மினரல் ஆயில்னு சொல்லுவாங்க, செமி சிந்தட்டிக் ஆயில், சிந்தட்டிக் ஆயில்னு சொல்லுவாங்க மக்களே. ஸோ இந்த ஆயிலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், மினரல் ஆயில்னால் என்ன, செமி சிந்தட்டிக்னா என்ன, சிந்தட்டிக்னா என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் மக்களே. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் ஆயில் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆயில் டைப்ஸை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட கிலோமீட்டர்ஸும் வெரி ஆகும், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டலாம் அப்படின்றத. நான் விக்கி. ஸோ நம்ம சேனலில் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த சீரீஸில் என்ன போட்டுட்ருக்கோம், ஸோ பைக்கிங் டிப்ஸ் ஷார்ட்ஸ்லேயும் போட்டுட்ருக்கோம். ஸோ பைக் டோட்டல் மெயின்டெனன்ஸ் அண்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோஸ்லையும் போட்டுட்ருக்கோம். இன்ஸ்டாகிராம்லேயும் போய் தான் பார்ப்போம் அப்படின்ற பேஜில் ஸோ 1 minute ரீல்ஸில் நம்ம போட்டுட்ருக்கோம் மக்களே. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நாங்கள் போட்ட வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாங்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போயுமே உங்கள் பைக் யூசர் மேனுவலில் ரெக்கமெண்டட் இன்ஜின் ஆயில் சொல்லி போட்டிருப்பாங்க. அதில் என்ன டைப் போட்டிருக்காங்க, என்ன கிரேட் போட்டிருக்காங்க பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் வேறு ஒரு நல்ல பிராண்டு கூட மாற்றி போடலாம். ஆனால் இந்த டைப்பையும் கிரேடையும் நீங்கள் மாற்றி போடாதீங்க, சரி? ஏன்னா இந்த டைப்ஸை தாண்டி அவங்க பர்டிகுலராக வந்து இந்த வண்டிக்கு செமி சிந்தட்டிக் தான் போடணும், இல்லை இந்த வண்டிக்கு சிந்தட்டிக் தான் போடணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா மினரல் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மினரல் ஆயில் இதுதான் இருக்கிறது பேசிக்கான ஆயில். ஸோ ப்ரைஸ் நார்மலாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலிருந்து ரிஃபைன் பண்ணி எப்படி பெட்ரோல் டீசல்லாம் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி ப்ராசஸில் எடுக்கிறதா வந்து இந்த ஆயில். ஸோ இந்த ஆயில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ரிஃபைன் பண்ணுவாங்க. ப்ளஸ் என்ன ஆட் பண்ணுவாங்கன்னா, ஸோ ரிஃபைன் அப்படின்றது அதை க்ளீன் பண்ணுவாங்க, சரிங்களா? தூய்மைப்படுத்துறது, அதை க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளஸ் அடிட்டிவ்ஸ் அப்படின்ற விஷயங்களை ஆட் பண்ணுறாங்க. இந்த அடிட்டிவ்ஸ் அப்படின்றத ஆட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, ஸோ இந்த அடிட்டிவ்ஸ் தான் வந்து இன்ஜின் ஆயிலில் மிக்ஸ் ஆகி ஸோ உள்ள பொருள் துருப்பிடிக்காமல் இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே எரிஞ்சு ஆசிட்ஸ்லாம் வரும், இதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறது. அண்ட் பொருள் பார்த்திங்கன்னா தேய்மானம் ஆகாமல் பார்த்துக்கிறது, வளவளப்பு தன்மையாக இருக்கிற விஷயங்கள், இப்படி எல்லாத்தையும் வந்து இந்த அடிட்டிவ்ஸ் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறது. அப்போ இந்த மினரல் ஆயிலோட ப்ளஸ் அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து இதுதான் ஸ்டார்டிங் பேசிக்னால ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து ஆயிலை மாற்றிடணும், சரிங்களா? இப்போ இந்த ஆயிலை மாற்றாமே ஓட்டினா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஆயிலோட வளவளப்பு தன்மை, அதில் உள்ள குவாலிட்டி எல்லாமே குறைஞ்சிட்டனால ஸோ இது என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சிச்சோ அதை செய்யாமல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ பொருள் தேய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கே தெரியும், சரிங்களா? இப்போது செகண்ட் டைப் என்ன அப்படின்னா செமி சிந்தட்டிக் ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள். ஸோ இந்த செமி சிந்தட்டிக் ஆயில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்து அந்த மினரல் ஆயிலோட ப்ளஸ் சிந்தட்டிக் ஆயில் அப்படின்றத இன்னும் அட்வான்ஸ்டு ப்ராசஸ் பண்ண அந்த சிந்தட்டிக் ஆயில் இன்னும் அதிகமாக க்ளீன் பண்ணி இன்னும் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண ஆயிலையே எடுத்து இந்த மினரல் ஆயிலோட ஆட் பண்ணி இதை தான் வந்து செமி சிந்தட்டிக் ஆயில் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? இப்போ இந்த செமி சிந்தட்டிக் ஆயிலையும் அதே மாதிரி தான் அடிட்டிவ்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் என்னென்னா முன்ன மினரல் ஆயிலை விட இது இன்னும் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் உள்ள பொருள் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணனால என்ன ஆகும்னா, குவாலிட்டி அதிகமாகும்போது கிலோமீட்டர்ஸும் இன்னும் ஜாஸ்தியாக ஓட்டலாம். அந்த ஆயிலில் வந்து ஸோ வளவளப்பு தன்மையும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் அந்த ஆயில் கெட்டு போகாது, நமக்கு ஆப்ரேஷன் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எத்தனை கிலோமீட்டர் சொல்லலாம், ஒரு 3000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த செமி சிந்தட்டிக் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அடுத்து என்னென்னா, இதுதான் வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் இருக்கிறதுலே வந்து நல்ல ஒரு அட்வான்ஸ்டு ரிஃபைனரி ப்ராசஸ் நல்லா க்ளீன் பண்ணி ஸோ அடிட்டிவ்ஸ் எல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட் பண்ணி ஸோ கிலோமீட்டர்ஸ் இன்னும் அதிகமாக வண்டி ஓடும் அப்படின்னு. ஸோ கிலோமீட்டர்ஸ் இன்னும் அதிகமாக ஓட்டலாம் நம்ம. ஸோ இன்னும் அதிகமாக ஓட்டினாலும் ஆயில் வந்து அந்த வளவளப்பு தன்மை வந்து போயிடாது. ஸோ குவாலிட்டியாகவே இருக்கும், அதே ஸ்மூத்னஸ் இருக்கும். ஸோ நாய்ஸும் வண்டியில் வராமல் ஸ்மூத்தாகவே இருக்கும், பொருள் சீக்கிரம் தெரியாது. ஸோ இது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு 4000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம ஓட்டலாம் மக்களே. இப்போது இந்த கிலோமீட்டர்ஸ்லாம் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா போகலாம் நமக்கு. ஆனால் அதை தாண்டி வந்து நம்ம கண்டுக்காமையே விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டே இருந்தோன்னா ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இன்ஜின் ஆயில் செய்ய வேண்டிய வேலையை செய்யாது, பொருள்கள் தேய ஆரம்பிக்கும், ஸோ டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும், போர் ப்ராப்ளம் வரும், ஸோ புகை வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த புகையோட ஆசிட்ஸ் எல்லாம் வந்து இதுதான் நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ உள்ளே எரியிற அந்த புகையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் தான் நியூட்ரலைஸ் பண்ணிவிடும். ஸோ இப்படி நம்ம வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் குறைய ஆரம்பிச்சு. இந்த டைப்ஸ் ஆஃப் ஆயிலாம் எதுக்கு அப்படின்னா, ஸோ கிலோமீட்டர்ஸ் தான் அண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணும் அண்ட் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் கம்மியிலே நான் மாற்றிக்க போகிறேன், எனக்கு இதுவே போதும்னா நீங்கள் கம்மி மினரல் ஆயிலை வாங்கலாம். இல்லைனா நல்ல குவாலிட்டியாக தான் வேணால் நீங்கள் செமி சிந்தட்டிக்கோ இல்லை சிந்தட்டிக்கோ போகலாம். ஸோ கிலோமீட்டர்ஸும் ஜாஸ்தியாக நீங்கள் ஓட்டலாம். கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 3000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து ஆயில் மாற்ற சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது எப்படி அப்படின்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஆயிலை பொறுத்தும் இருக்குது, சரிங்களா? எல்லா ஆயிலையுமே நம்ம 3000 கிலோமீட்டருக்கு ஓட்டலாம் அப்படின்னு கிடையாது. ஸோ யூஸ் பண்ண சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான ஆயில்லாம், ஒரு பிராண்ட் பாப்புலர் இல்லாமல் ரொம்ப கம்மி ப்ரைஸ்லாம் ஆயில் வாங்கி மாற்றுறாங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து குவாலிட்டியாக இருக்காது, கண்டிப்பாக உங்கள் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸை தாண்டி ஆயிலோட கிரேட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது நம்ம வண்டிக்கு எந்த கிரேட் யூஸ் பண்ணணுன்ட்டு உங்களோட யூசர் மேனுவலில் போட்டிருக்குங்க.
ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக சரிங்களா யூசர் மேனுவலில் போட்டிருக்கோம். ப்ளஸ் இந்த கிரேட்ஸ்னால் என்ன அப்படின்றது தனியாக நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மக்களே. ஸோ கைஸ் டைப்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிலில் கிரேட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த கிரேட் எப்படி பார்க்குறது, கிரேட்னா முதல்ல என்ன, அந்த கிரேட் நம்பர்ஸ்க்கு என்ன மீனிங்கு, ஸோ கிரேடுக்கும் நம்ம இன்ஜின் ஆயிலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் மக்களே. ஸோ இன்னொரு நான் உங்களை பார்க்குறேன். பாய்.